தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த 25,000 இந்த 30,000 பட்ஜெட் சும்மா அப்படியே ஃபயரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. செம்ம ஹெவி காம்படிஷன் போயிட்டுருக்கு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி கம்பேரிசனாக இருக்கட்டும், ரிவ்யூவாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் நல்ல டைம் வேணும். பட் நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோலேயே நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டிருந்தேன். குறிப்பாக இந்த OnePlus Nord 2 பற்றி எக்கச்சக்கமான கேள்விகள் வந்துட்டு இருந்தது. அதில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நிறைய பேர் தொடர்ந்து கேட்ட கொஷின்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோவில் அந்த பர்டிகுலர் கொஷின்ஸ்க்கான ஒரு பதிலை சொல்ல போகிறேன். அதாவது OnePlus Nord 2 உடைய FAQ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஸ்னாப் டிராகனுக்கும் மீடியாடெக்குக்கும் எது ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கும்? பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஸ்னாப் டிராகன் ப்ராசரை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருக்குமா இல்லை அதுதான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஜென்ரலி சொல்ல போனால் நம்ம இன்டெல் மற்றும் AMD எப்படியோ அதே மாதிரி தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி ப்ராசர்லாம் ஓரளவுக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. பட் நம்ம சைட் பை சைடு வச்சு இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக அப்படின்றத மேக்ஸிமம் சொல்ல முடியாது. அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் அது எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க, OS எப்படி இருக்குது, எல்லாத்த பொறுத்தும் அது மாறும். ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் எங்களுக்கு அதிகப்படியான இஷ்யூஸ் அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாது. அவங்க சொன்ன விஷயங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளுக்கான டெஸ்டிங் மட்டும்தான். நான் ரிவ்யூ சொல்லும் போது இப்போ நீங்கள் கேட்ட நிறைய விதமான கொஷின்ஸ்க்கான பதில் வந்து அங்கே மேக்ஸிமம் வந்து கிடைக்கும். அங்கே கவர் பண்ணாத 1-2 விஷயத்தை இங்கே நான் சொல்கிறேன். இந்த 2 ஃபோனில் எந்த ஃபோன் பெஸ்ட்டுன்னு கேட்டிருக்கீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடிய பதிலாக அது கம்பேரிசன் கம்மிங் சூன். ஏன்னா கம்பேரிசனுக்கு எக்கச்சக்கமான டைம் தேவை. நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபோனை நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டீமில் இன்னொருத்தர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேருமே ரிவ்யூ ஃபஸ்ட்டு முடிச்சிடுறோம். அதுக்கு முன்னாடி கம்பேரிசனும் என்ன ஏதுன்றதை உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்காக சீக்கிரம் கொண்டு வரோம். எக்கச்சக்கமான கண்டென்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயே சுற்றி வருதுங்க. ஸோ ரிவ்யூக்கு கம்பேரிசனுக்கு ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷன் நல்லா இருக்குல்ல? சரி, விஷயம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சீக்கிரமாகவே ரிவ்யூ கம்பல்சரி கொண்டு வந்துடுவோம், கம்பேரிசனும் கொண்டு வந்துடுவோம். OnePlusல இந்த த்ராட்லிங் இஷ்யூ இருக்குன்னு சொல்லி ரீசெண்டாக நிறைய விதமான இஷ்யூ வந்தது. இதில் அது இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் நாங்கள் அதிகமான த்ராட்லிங் இஷ்யூ வந்து பார்க்கலிங்க. ஜென்ரலாக யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருந்தது. இன்னும் ஹெவியாக நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணது ஒரே விஷயம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடி பார்த்தோம். ஏன்னா கேம் விளையாடும் போது ஹீட்டிங் இருக்கா அப்படின்ற கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஹீட்டிங் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நாங்கள் விளையாடணுமே தவிர இன்னும் ஹெவியாக அடிச்சு பொடிச்சு நல்லா மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இன்னும் ஒரு வாரம் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக த்ராட்லிங் இருக்கா, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். பட் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் கூகுள் ஆப்ஸாக இருக்கட்டும், எந்த ஆப்ஸாக இருக்கட்டும், இது வரைக்கும் எந்த ஒரு த்ராட்லிங்கும் வந்து நாங்கள் பார்க்கல. ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நார்மலாக ஹீட் ஆகிறதுக்கும் ஓவர் ஹீட்டிங்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங் கிடையாது. ஸோ ஜென்ரலாக ஹீட் ஆகுதுன்றது இருக்குது. கேம்ஸ் அதிகமாக விளையாடும்போது மட்டும்தான் அங்கே வந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் நார்மல் யூசேஜில் கால்ஸ் பேசும்போது, சார்ஜிங் ஆகும்போது இந்த மாதிரி டைம்லாம் ஹீட்டிங் வந்து கிடையாது. பட் ஹெவி கேம்ஸை நீங்கள் விளையாடும் போது மட்டும் கண்டினியூஸாக விளையாடுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஹீட்டிங் வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல இந்த இடத்துலையும் அண்ட் கேமரா பக்கமாக இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு ஹீட்டிங் இருக்குது. அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42-41 அப்படின்ற வரைக்கும் வந்து இருக்குது. எங்களுடைய ரூம் டெம்பரேச்சரில் நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும். நீங்கள் அவுட்டோரில் வெயிலெல்லாம் வச்சு விளையாடிங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டிங் அதிகமாக தான் இருக்கும். பார்க்கலாம் ரிவ்யூவில் நாங்கள் அவுட்டோர்லாம் போயிட்டு கேம் விளையாடி டெஸ்ட் பண்ண முடிஞ்சா அப்போ எப்படி இருக்குது உண்மையிலே அவுட்டோர்லேயும் ஹீட்டிங் எப்படி இருக்குது, டேரக்டாக வெயிலெல்லாம் வச்சு விளையாடா வந்து கொதிக்குதா அப்படின்றதெல்லாம் அப்போ சொல்கிறேன். பட் இப்போ வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ண எந்த ஒரு விஷயத்துலையுமே ஓவர் ஹீட்டிங் கிடையாது. பியூர் ஆக்சிஜன் OS எப்படி இருக்குது அப்படின்றத போல் கேட்டிருந்தீங்க. இது கலாய்கிறது கேட்குறீங்களா இல்லை உண்மையிலே வந்து தெரிஞ்சுதான் கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் உங்களுக்கு கலர் OS பேஸ் கோட் மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் UI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் விஷயங்கள் வந்து நம்ம ஆக்சிஜன் UIயில் எப்படி பார்த்தோமோ கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம கலர் UIயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்லைட் ஃப்ளேவர் வந்து இங்கே விசிபிள் ஆகுது, நல்லாவே விசிபிள் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு கேமரா மாடியூலாக இருக்கட்டும், செட்டிங்ஸில் ஒரு சில இடங்களாக இருக்கட்டும், ஜென்ரலி நம்ம கலர் OS யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து பார்ப்போமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு பியூர் ஆக்சிஜன் UI லவ்வருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே வந்து தெரியும். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குது. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இதை மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பட் இப்போதைக்கு அந்த கேள்விக்கான டைரக்ட் பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூர் ஆக்சிஜன் UI அப்படின்றது கொஞ்சமாக இங்கே ஒரு மாறுபட்ட படிவத்தில் லைட்டாக இன்னொரு லேயர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க தான் வந்து சொல்லும். பட் ஸ்டில் இட்ஸ் குட். ஸோ ஃபார் இட்ஸ் குட். ப்ரோ ஃபோன் பிளாஸ்ட் ஆகுதுலாம் வந்து சொன்னாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். நானும் யோசிச்சு பார்த்தேன் யாராச்சும் வந்து இந்த சிவப்பு நான் படத்துக்கு போட்டி ஏதாச்சும் வந்து மொபைல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில
ட்வீட் வந்து பார்த்துருந்தேன். யாரதோ ஒரு ஃபோன் வந்து காலையில் வாக்கிங் போகும்போது சைக்கிளிங் போகும்போது ஃபோன் வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்றத போல சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. பட் இந்த கேள்வி நான் எடுத்து அதை ரெஃபர் பண்ணும்போது இன்றைக்கி காலையில் ட்வீட்டை காணும், டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோன் உண்மையிலே வெடிச்சதா, தப்பு இவங்களுதா, இல்லை OnePlus தான், இல்லை OnePlus இவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாச்சும் இன்னொரு ஃபோன் தரேன்னு சொல்லிட்டாங்களா, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா, எந்த ஒரு இஷ்யூமே வந்து என்ன ஏதுன்றது தெளிவாக வந்து சொல்ல கிடையாது. ஸோ நான் இதை வந்து ஆமாம் ஃபோன் வெடிச்சிடுச்சு ஐயோ ஆஹோ அப்படின்னு நான் சொல்கிறதும் தப்பு, இல்லைங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதும் வந்து தப்பு. இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது உண்மைதான். பட் என்ன பண்ணுறது, கன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக இல்லாமல் நான் எதையும் வந்து சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு இதுதான் ஸ்டேட்டஸ். பார்க்கலாம், ஏதாச்சும் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட் தெரிஞ்சதுன்னா நான் ட்விட்டரில் என்னன்றதை சொல்கிறேன், மேபி டெக் நியூஸில் கவர் பண்ணுறேன், அப்படி இல்லாட்டி ரிவ்யூவில் சொல்கிறேன். OnePlus Nord 2 பெஸ்ட்டா, Vivo X60 பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப டிபிக்கல்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ இட்ஸ் அ டிஃபிகல்ட் கொஸ்டின். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, X60ன்றதுக்கான அப்டேட்டட் வெர்ஷன் X70 சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறதா இப்போ ரீசெண்டாக நானே வந்து அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் இப்போ Vivo X60 வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா X70 வந்துடும். அதுவும் பார்த்துட்டு X60 பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்றது நீங்கள் அப்புறம் வாங்கிக்கினா பெட்டராக இருக்கும். இப்போ இது கூட கம்பேர் பண்ணி நீங்கள் அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் ஜென்ரலி ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் அப்படின்றது நாங்கள் சைட் பை சைடு வச்சு இன்னும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நான் Vivo X60 ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராஸ் நான் ரீசென்ட் டைம்ஸில் டெஸ்ட் பண்ணதில் அப்படின்னு சொல்லும். அந்தளவுக்கு நான் ஏன்னா பார்த்ததை விட மேலே வந்து இருந்துச்சு. பட் கம்பேரிசன் அப்படின்றது இப்போ வரைக்கும் பண்ணல. ஸோ ஜென்ரலி நீங்கள் Vivo போகிறதா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை நார்மலாக அப்படின்ற பட்சத்தில் இதோடைய ரிவ்யூ கம்பேரிசன் கமிங் சூன். போன வருஷம் வந்து OnePlus Nord நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கடந்த ஒரு சில மாதங்களாக. இது OnePlus Nord 2க்கு நான் அப்கிரேட் பண்ணலாமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்ட்ரிக்ட்லி நோ. எஸ், மிகப்பெரிய நோ. நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் OnePlus 9R வாங்கிக்கோங்க, இதை வாங்காதீங்க. ஏன்னா அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய அப்டேட் மாதிரியே என்னுடைய ஒப்பீனியனில் வந்து கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் பையிங் நீங்கள் வந்து வாங்கவே வாங்காதீங்க. அதில் 1 இது 2னா அப்கிரேட் அப்படின்னு நினச்சலாம் வாங்கவே வாங்காதீங்க. இது இன்னும் அந்த அளவுக்கான ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடையாது. மேபி ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் யாராச்சும் பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு இதை கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குமே தவிர அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் Amazon Prime வீடியோஸில் இதில் HDR சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதில் டிஃபால்ட்டாகவே HDR சப்போர்ட் இருந்த மாதிரி அவங்க சொல்ல கிடையாது. நானும் அன்பாக்சிங்கில் கவர் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே வந்து கிடையாது. இது ஒரு நார்மல் ஒரு ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே. AMOLED டிஸ்பிளே தான் பார்க்குறது, கலர்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. பட் HDR சப்போர்ட் அப்படின்றது இதில் கன்ஃபார்மாக வந்து கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஏதாச்சும் அப்டேட் இருந்ததுன்னா எங்கள் டெக்ஸ்ட்டில் போடுற இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுவேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் IP ரேட்டிங் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. IP ரேட்டிங் கிடையாது. DC டீமிங் இருக்கான்னு கேட்டிங்க. DC டீமிங்கும் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான கேள்விகளில் ஒரு சில பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. 3.5mm ஜாக் கிடையாதுன்றது நான் ஏற்கனவே வந்து நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோ வந்து சொல்லிட்டேன், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இதில் எத்தனை 5G பேண்ட் இருந்தது? ஏன்னா என் அன்பாக்சிங்கில் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத போல சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ரிவ்யூவர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட்லாம் வந்து அனுப்புவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 5G பேண்ட் இருந்த மாதிரி இருந்தது. பட் அஃபிஷியலி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி என்னென்ன பேண்ட்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன். ஸோ இத்தனை பேண்ட்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா அவங்க எப்போ அப்டேட் பண்ணுவாங்க, எப்போ மாற்றுவாங்கன்னு தெரியல. அதனால் நீங்கள் அஃபிஷியலி செக் பண்ணணும்னா நீங்கள் வாங்கக்கூடிய டைமில் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பாருங்கள். 5G பேண்ட்ஸ் என்னென்ன பேண்ட் இருக்குது, எத்தனை பேண்ட் இருக்குன்றது அங்கே வந்து பாருங்கள். ஃப்ரேம்ஸ் எல்லாம் மெட்டலாக என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து பிளாஸ்டிக்குங்க. பின்பக்கம் முன்பக்கம் மட்டும்தான் உங்கள் கார்னிங் கோரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி கேள்வி என்னென்னா, ப்ரோ இந்த ஃபோன் பெஸ்ட்டாக வாங்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு தானே ரிவ்யூ வருது பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாகவே Q&A ஆன்சர் பண்ணாமல் இல்லையா, என்னோட ரிவ்யூக்கு தான் வந்து ப்ரொமோஷன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ OnePlus Nord 2 நாங்கள் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே. பிகாஸ் இது வந்து நிறைய டெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய என்னென்ன இருக்குன்றது எக்ஸாக்ட்லியாக வந்து சொல்ல முடியும். சும்மா வந்து ஒரு 10 நெகட்டிவ் பாயிண்டை சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு நானே வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்க, தப்பாக இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி இப்போ சிம்மெல்லாம் மாற்றி போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கொண்டு வர போகிறேன். இப்போ நான் சொன்ன FAQல இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு சில பதில்கள் வந்து சொல்லியிருக்கோம். இதில் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக என்ன எல்லாத்தையுமே கவர் பண்ணி வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் மிஸ் பண்ணது ஏதாச்சும் உங்களுக்கு அதிகமான டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி ரிவ்யூ வரும்போது அது எல்லாத்தையுமே சேர்த்து கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி FAQ அப்பப்போ ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாம் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.